ஸோ இந்த கண்டென்ட்டுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். பீட்டர் ஜான் ஒருத்தர் வந்து நம்ம சேனல் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயில் பீட்டாஸ் விட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் சொன்ன மெயில் பீட்டாஸ் விட முடியாது, ஃபீமேலையும் விட முடியாது. மெயில் பீட்டாஸ் வளர்க்கணும்னா இது மாதிரி தனியாக தான் வளர்க்க முடியும் நீங்கள். ஸோ இது ஒரு மெயில், இது ஒரு ஃபீமேல். இந்த ஃபிஷஸ் நான் தனியாக தான் விட்டு வச்சிருக்கேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கும். அதுதான் ஆக்சுவல் ரீசன். அவர் கேட்ட கேள்வியோட டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நேச்சரில் எப்படி இருக்குது, இல்லை பாண்டில் எப்படி ஒன்றா விட்டு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. பாண்டில் ஒன்றா விட்டு வச்சிருக்காங்கன்னா அது மேக்ஸிமம் அடல்ட் ஸ்டேஜ் அடையிற வரைக்கும் தான் ஒன்றா விட்டு வச்சிருப்பாங்க. சப்போஸ் அது அடல்ட் ஸ்டேஜ் அடைஞ்சிருச்சுன்னா பாட்லிங் பண்ணிடுவாங்க, இல்லை தனியாக பிரிச்சிருவாங்க. நேச்சரில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேச்சரில் நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் இருக்கும், பாண்ட்லேயும் நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் இருக்கும். நம்ம இந்த டேங்க்ல வந்து என்னதான் ஹைடிங் ஸ்பேஸ் வச்சாலும் 4 செவத்துக்குள்ளேயே தான் அது முட்டிக்கிட்டு நிற்கணும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது அது ஒரு லெவலில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லை அடி வாங்கி இறந்துடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஃபிஷை நீங்கள் எப்பவுமே தனியாக தான் வளர்க்க முடியும். ஃபீமேல் ஃபிஷஸ் வேணால் நீங்கள் ஒரு குரூப்பாக வந்துட்டு செரோரிட்டி டேங்க்ல வச்சு வளர்க்கலாம். ஸோ இதுதான் ரீசன். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இப்போ டவுட்டும் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்துட்டு என்கிட்ட கேளுங்க. கமெண்ட்ஸில் சொல்ல முடிஞ்சா சொல்கிறேன். சப்போஸ் முடியலன்னா இந்த மாதிரி வீடியோஸாக சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.